வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. சட்டப்பேரவையில் தமிழக மக்களை அவமதிக்கும் வகையில் ஆளுநர் நடந்து கொண்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சிறுபிள்ளை விளையாட்டுகளை பார்த்தெல்லாம் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் எனவும் பதிலடி. ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார். இது எங்களை அல்ல, நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா? கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களை அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா? இதுபோன்று சிறுபிள்ளை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்துவிட மாட்டோம். நமது வளர்ச்சியை பார்த்து இன எதிரிகளுக்கு கோபம் வருவதே திராவிட மாடல் அரசின் சாதனை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா? அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனை. கூட்டணியில் இருந்தபோது பேசாத எதிர்க்கட்சி தலைவர் இப்போதாவது பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாரே. தமிழகத்திற்கு ஓரவஞ்சனை செய்யும் மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க இபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது. இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவையில் தான் கேட்ட எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் உரையில் பதிலில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன். அந்த கருத்துக்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. திமுக அளித்த சுமார் 500 வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. சேது சமுத்திர திட்டம் அறிவிப்போடு நிற்பதாகவும் விமர்சனம். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே 520 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அந்த 560 அறிவிப்புகளே இதுவரை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டது. மீதியுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. சேது சமுத்திர திட்டம் அறிவிப்போடு நின்று போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 2,47,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக இபிஎஸ் தகவல். இவ்வளவு கடன் வாங்கியும் இதுவரை எந்த புதிய திட்டமும் கொண்டுவரப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறார். என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? வருகிற 23ஆம் தேதி சென்னை வருகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகள், காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டம். போராட்டத்தில் ஈடுபடும் மாற்றுத்திறனாளிகளுடன் பேச்சு நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். 2011 சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி மீதான வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கேரளாவை சேர்ந்த மனோஜ் சாமி ஆஜர். கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் நடந்த என்ஐஏ சோதனை குறித்து யூடியூபில் வீடியோக்கள். புரசைவாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் சமர்ப்பித்தார் சாட்டை துரைமுருகன்.
அதிமுக பாஜக கூட்டணியை சேர்க்கும் தூதுவன் அல்ல நான், எதிரணியை வீழ்த்துவதுதான் முக்கிய குறிக்கோள் எனவும் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பேச்சு. மன்னார்குடியை அடுத்த சேரன்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா திருவாரூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர். நில மோசடி வழக்கில் உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்த நிலையில் தலைமறைவாக இருந்தவர் ஆஜரானார். சென்னையில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் சார்பில் போராட்டம். தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை கைது செய்தது போலீஸ். தமிழகத்தில் சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பை மாற்றியமைத்ததை ரத்து செய்த உத்தரவுக்கு இடைக்கால தடை. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானலில் சுற்றுச்சுவர் இடிந்து கடைகள் மீது விழுந்த விபத்து. கடைக்குள் சிக்கியிருந்தவர்கள் காயத்துடன் மீட்கப்பட்டனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.